நான் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. உனக்கெல்லாம் என்னடா வக்கு இருக்குன்னு அது இதுன்னு என்னென்னவோ பேசிட்டார் சக்தி. ஞான மாமா ரொம்ப உடைஞ்சிட்டாரு. அப்போ போய் கதவு சாத்திக்கிட்ட வருதா இப்ப வரைக்கும் வெளியில வரல சக்தி. அண்ணன் எங்க இருக்காரு? அவர் ரூம்ல தான் இருக்காரு. ஞானண்ணே, நான் தான் கதவை தரேனே. அண்ணே, கதவை தரேனே. அண்ணே, அண்ணே, கதவை தரேனே. முத வெளியே வாங்க ரூம்ல இருந்து. அண்ணே, அண்ணே, கதவை தரேனே. அண்ணே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள? அண்ணா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல கதவை தரேனே. மாமா, என்னங்க கதவு திறங்க. கதவு திறங்க. அண்ணே, கதவு திறக்க போறியா இல்லையா? அப்பா, கதவு திறங்க. ஏய், பிள்ளைங்க பயந்து கிடக்கு. முதல்ல கதவை தரேனே. அப்பா, ஐயோ கதவு ஏன்டா அப்படி தட்டி உயிர் எடுக்கிறீங்க? என்ன நிம்மதி சாக கூட விட மாட்டீங்களா? எல்லாரும் ஏன் அப்படி பண்றீங்க? வெறுப்பேத்தாதீங்க. சீ, என்னண்ணே இதெல்லாம்? சாகணும் தான் நினைச்சேன். ஆனா சாகிறதுக்கு கூட தைரியம் வரலடா சக்தி. எது இங்கயா? இது சாங்க போறியா? ஏங்க என்ன நினைச்சு பேசிக்கிருக்க? நானும் எப்படி போய் நாட்டுக்கு சாகிறதா? எப்படி சாக போறேன்னு முடிவு எடுக்க போறேன்? உங்க நொண்ணு சொல்லிட்டாருன்னா உங்க அண்ணன் சொன்னதை விரும்பினால வாழ முடியாதா? என்னையா நினைச்சுக்கிருக்க? நீ சாகுறேன்னு முடிவு எடுத்த முன்னதான் போய் சாக வேண்டியதானே? என்ன கட்டி கூட்டி வந்த புள்ள வேற பெத்து வச்சிருக்க. அக்கா, இப்படிதான்டா அண்ணன் என்ன அசிங்கப்படுத்தி பேசி அமிச்சிட்டாரு. இப்ப இவளும் பேசுறாடா. பேசுறேன் நான் என்ன பேசுறேன்? உங்க அண்ணன் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சா வாழ்ந்து காட்ட கூடாதா? இல்ல முடியாதா? தண்ணி குடிக்க கூட வழியில இருங்க, நீ கொஞ்சம் பேசாம. உங்க அண்ணன் கேட்டுக்கு பேசாம இருக்க. உங்க அண்ணன் சொல்லிட்டாரு நீ இப்ப சா கிளம்புவியா? ஐயோ, நீ கொஞ்சம் பேசாம இருங்க. நீ நாளைக்கு பத்தி யோசனை நீ நான் பேசிக்கிறேன். நீ பிள்ளைங்க இருக்கு. அக்கா சக்தி பேசிப்பா. நீங்க பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? உட்காருங்க முதல்ல. நீங்க அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க அண்ணன் உங்க அண்ணன் கட்டையில போக. அக்கா, நீங்க இப்படி பேசாதீங்க. இதுக்கு தாய் இவ்வளவு வருஷம் அடிவாத வாங்கிக்கு இருந்தமா? சொல்றதுக்கு கேளுங்கக்கா. நான் எதுவும் சொல்லல, நீங்களே ஏதோ பேசிக்கிறீங்க. அக்கா, அவரே நொந்து போயிருக்காருக்கா. பேசாதீங்க. அவரிடம் வருத்தத்தை சொல்றாரு. விடுங்க. அண்ணா, இப்ப எதுக்கு இப்படி யோசிக்கிட்டு இருக்க? நீ என்ன ஆயி போச்சே? சக்தி, அவருக்காக தான் இத்தனை வருஷம் நான் மாடு மாதிரி உழைச்சிருக்கேன்.
அவரை நான் என் அண்ணனா நினைச்சேன்டா. அப்பதான் நினைச்சேன். இது ஒரு நாள் நடக்கூட எனக்கு ஒண்ணும் நடந்து போகலக்கா. சொல்றதுக்கு ஐயோக்கா நீங்க கோவப்படாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. அவர் நில்லுனா நிப்பேன், உட்கார வேண்டாம். என்ன பார்த்து இப்ப எவ்வளவு பேசிட்டாரா. கூட பாரு அண்ணன் பேசிட்டாரு. ஐயோ தேவைதான் இந்த ஆளுக்கு. சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாதவன், ஒண்ணுமே தெரியாதவன், ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்லாதவன்லாம் சொல்லிட்டாரடா. இதுக்கு மேல எதுக்குடா வாழணும்? என்னால முடியலடா சக்தி, முடியலடா. இது வரைக்கும் நான் எனக்கு நீ எதுவுமே யோசிச்சதில்லடா. என் பொண்ணுக்கும் அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா என் அண்ணனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேண்டாம். அந்த ஆள் மனசுக்கு ஒரு சின்ன சங்கடம் கூட வரக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன்டா. ஆனா இன்னைக்கு என் மனசு சுக்குநூறா உடைச்சிட்டான்டா, சுக்குநூறா உடைச்சிட்டான். வாழ்ந்து என்னடா முடியும்? நான் சாவறேன்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பா அப்பா எனக்கு காசு சொத்தெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க இருந்தா மட்டும் போதும்ப்பா. ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டா. எனக்காக வாழுங்கப்பா. சரிடா. நீங்க சம்பாதிக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க சாகரேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாக்கி உங்களையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறப்பா. நீங்க தைரியமா இருங்கப்பா. சரிடா. ஐயோ என் பிள்ளை எப்படி பேசுவார். ஐயோ என் பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் கூட இவருக்கு இல்லையே. ஆனா நீங்க இனி சாகரேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. சொல்லலடா. பயமா இருக்குப்பா. ஐயோ நீ பயப்படாதடா. நான் அழ மாட்டேன். பாருங்க புள்ள சரியா கேக்குது. அவளை நினைச்சு பெருமைப்பட்டுக்கங்க. இனி அழ மாட்டேன். ஐசே இங்க பாரு, அழுகாதம்மா. அது அப்பா ஏதோ வருத்தத்துல சொல்லிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சித்தப்பா, அப்பாவை பார்க்க பாவமா இருக்கு. ஐயோ தங்கம், ஒண்ணும் இல்லம்மா, அழுகாத. ஐயோ அப்பா ஏதோ வருத்தத்துல பேசிட்டாருமா, வேற எதுவும் கிடையாது. சரியா? இங்க பாரு சித்தப்பா, நான் சொல்றேன், அப்பா எதுவும் பண்ணிக்க மாட்டான். சரியா? நீ அழாதம்மா. இங்க பாரு அம்மா பாரு, அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நீ போய் ஆறுதல் சொல்லு. நீதான் தைரியமா இருக்கணும், புரியுதா? போ. அண்ணே முடியலடா சக்தி. உன் பொண்ணு பேசினதை கேட்டீல? உன் புள்ள பேசினதை கேட்டியானே? வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டீல? இதுதானே அர்த்தம். ஆமாடா. அண்ணா இந்த பிள்ளை கண்டு நீ வாழணும்னு. இந்த பிள்ளைக்கு நீ தானே ஹீரோ, நீ தான் பெரிய ஆளு. பிள்ளைய பாரு, அதுக்காண்டியாவது நீ வாழணும்னு. அண்ணா இன்னொரு மாதிரி அந்த சாகர அது இதுன்னு பேசாதானே. பேச மாட்டேன்டா. இந்தாரு, எனக்கு முன்னாடி பிறந்தவன் நீயே, ஆனா எனக்கு அப்புறம் தான் உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு விளங்கியிருக்க. என்ன பண்றது? நான் என்னடா பண்ணுவேன்? நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு ஜனனி மட்டும் எடுத்து சொல்லலன்னு வெய்யே, நானும் அவ்வளவுதான் நாசமா போயிருப்பேன். அண்ணே ஆனாலும் இந்த வீட்டுல சொல்லுவாங்க, பொம்பளை பேச்ச கேட்டா அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. நம்பாத. கேட்க மாட்டேன்டா, சத்தியமா கேட்க மாட்டேன்டா. நீ ஒரு தப்பும் பண்ணல அண்ணா. நீ இந்த கதிர் மாதிரி காட்டுத்தனமா பேசல. எது சரி எது தப்புன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா தயங்கி நின்னுற பயம். ஆமாண்டா, அப்படிதான்டா பயந்துட்டேன். இனிமே அந்த தயக்கம் தேவையில்லைண்ணே, எல்லாத்தையும் தூக்கி போடு. உனக்கு இங்க உனக்கு சரின்னு படுறத செய்யி, தைரியமா பேசு. நாங்க எல்லாம் கூட இருக்கோம்ண்ணே. இங்க எல்லாத்துக்கும் மேல இருந்தா தங்க மாதிரி உனக்கு உன் பொண்ணு இருக்குண்ணே. இங்க இருண்ணே, நீ வேற மாதிரி எதுவும் யோசிக்காத, புரியுதா? அண்ணே இங்க இருண்ணே, நீ பாட்டுக்கு என்னத்தையும் யோசிச்சு அந்த பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடாதுண்ணே. இல்லடா சொல்றத கேளுண்ணே. நம்மளெல்லாம் அரவணைச்சு போக அப்பா இல்லைண்ணே. நீயாச்சு அப்பாவை பார்த்துருக்கண்ணே. எனக்கு அந்த பாசனா என்னன்னே தெரியாதுண்ணே. ஐயோ
அன்னைங்களை பார்த்து எனக்கு பயம் தானே இருந்துச்சு. அப்பா பாசம் இல்லாமலே வளர்ந்தண்ணே. அதே மாதிரி நீ ஐஸுக்கு பண்ணிட்டு போயிடாத. இல்லடா நான் உன்கிட்ட கேட்கறதுல இந்த ஒன்னே ஒண்ணுதான். அண்ணே இங்க இரு. அவ பெரிய ஆளா வருவானே. ஆமாண்டா. இந்த நீ உனக்காண்டி வாழாட்டியும் பரவாயில்லண்ணே. அவ சந்தோஷத்துக்காண்டி நீ வாழ்ந்துதானே ஆகணும். அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. இன்னொரு மட்டும் இந்த சாகரைக்கு பேசிட்டு தெரியாது சொல்லிட்டேன். இல்லடா பேச மாட்டேன்டா, சத்தியமா பேச மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாம் சரியாயிரும். பாப்பு என்ன குறை இருக்கு உனக்கு? தங்க மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்க, அப்புறம் என்ன உனக்கு குறை? அப்பா அப்பா அழாதடா செல்லம். இனிமே அப்பா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்டா. உனக்கு பிடிச்ச மாதிரி அப்பா இனிமே செய்யறேன்டா செல்லம். என்ன மன்னிச்சிடுறானே, என்ன மன்னிச்சிடுறா. இனிமே உங்க அப்பா இப்படி பேச மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிடுறா செல்லம். நான் சத்தியமா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இது மன்னிச்சிடுறீ. அக்கா நீங்க இறங்கி வாங்கக்கா, மன்னிச்சிருங்க. நீங்க மனசார மன்னிச்சிருங்க. இவன் ஞானம் எவ்வளவு நிதானமா இருப்பா. இவன் போய் இப்படி உடஞ்சி போயிட்டானடி. அழாதம்மா. இல்ல உங்க அண்ணன் இவனை போய் இப்படி பேசலாமா? இவனை போய் இப்படி பேசலாமாடி? இது மன்னிச்சிரு செல்லம். அவன் என்னடி தப்பா பேசிட்டான்? என் நியாயத்தை தானே கேட்டான். அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஆனா இவனை போய் தப்பு தப்பா பேசிட்டானடி. டேய் சக்தி, சத்தியமா நீ சொல்றதாடா சரி. இனிமே நான் பேசுறதுக்கு யோசிக்க மாட்டேன்டா. கண்டிப்பா யோசிக்க மாட்டேன். போதுமா? இனிமே நான் தைரியமா பேசுறேன்டா. சொன்னது செய்யறேன்டா. தைரியமா பேசுறேன்டா. தைரியமா பேசுறேன். இது சத்தியம்டா. என் புள்ள மேல சத்தியம்டா. பேசுறேன்டா இனிமே. அம்மா நீ அழாதம்மா, ப்ளீஸ்மா. இதெல்லாம் என்னால தானம்மா, என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா. சரியாடுமா, நீ என்னடி பண்ணுவ? அம்மா எப்படியாச்சும் இல்ல இது ஏன் தலையெழுத்து? நான் செஞ்சப்பா. அம்மா அப்படி பேசாதம்மா. அப்பா இனிமே சாகுறேன்னு சொல்ல மாட்டேன்டா செல்லம். உன்னை பெரிய ஆளாக்குறேன்டா. கண்டிப்பா உன்னை பெரிய ஆளாக்குறேன்டா. அப்பா பாருங்க, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நான் சொல்றேன்ல, நான் சொல்றேன்ல. அப்பா ஜெயிப்பேன்டா. அப்பா ஜெயிப்பேன்டா. அப்பா கண்டிப்பா ஜெயிப்பேன்டா. கேவலப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன்டா. அப்பா வாங்கக்கா. மாமா எப்படி இருக்காரு? இருக்காரு. அந்த ஆள்லாம் என்ன மனுஷனோ தெரியல. வாயா அது என்னென்ன பேச்சு பேசுறாரு. சே, இப்படி காப்பி குடிக்காம சாப்பிடாம இருந்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இல்லை என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த வீட்டில்? இதை குடிங்க குடிங்க சொல்கிறேன். நாம ஏன் பட்னி கிடக்கணும்? இப்படி பேசுறவன் தப்பு பண்றவன்லாம் நல்லா திம்சு கட்ட மாதிரி தின்னு சுத்தும் போது நாம ஏன் பட்னி கிடக்கணும்? தைரியமா இருக்கா? நம்ம நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும். நான்லாம் மைண்ட் செட் பண்ணிட்டேன். முதல்ல என் உடம்ப பாக்குறதா முக்கியம். அதுக்கப்புறம் தான் இதுங்கெல்லாம் பாத்துக்க போறேன். பாருங்களேன், இந்த காப்பியை குடிங்க முதல்ல. இந்த பூனைக்கு கூடிய சீக்கிரம் மணிக்கட்ட ஆளு வரதான் போகுது பாருங்க. ஆனா ஒண்ணுக்கா, அந்த ஆளு நேத்து பேசினதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. ஞான மாமா இவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டாருல, இதுக்கப்புறம் சுயமா என்ன செய்யலான்னு யோசிப்பாரு. பாருங்களேன், இந்த ஆளுக்கு ஒரு ராசி இருக்கு.
இவர் வாயில விழுந்து எழுந்தா பொறுப்பாயிருவாங்க. முதல்ல சக்தி பொறுப்பானானா, இப்ப அடுத்து ஞான மாமா பொறுப்பாக போறாரு, பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். நான் சொல்றேன்ல. எதுவும் யோசிக்காதீங்க. ஐசு கிளம்பிருச்சா? காலையில உங்களை எழுப்ப வந்துச்சு. நான் தான் எழுப்பாத, உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன். அப்புறம் தலைச்சீவி விட்டேன், ஸ்கூலுக்கு என்னமோலாம் கேட்டுச்சு, எடுத்து கொடுத்தேன். அப்புறம் ஈஸ்வரி அக்கா சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டாங்க. எனக்கு ராத்திரி பூரா நித்திரையே வரலடி. விடியும் தட்ட அப்படியே முழிச்சுக்கே தான் கிடந்தேன். இந்த விடிஞ்ச பிறகுதான் அப்படியே கண் அசந்து தூங்கிட்டேன். தலையே வலிக்குது. இப்ப எந்திரிச்சு வந்து என்ன நடக்க போகுது? அவர் வந்து அம்மா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த போறாரா? ஒன்னும் கிடையாது. எந்திரிச்சு வந்தா தான் இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டணும். அதுக்கு எப்ப எந்திரிச்சு வந்தா என்ன? விடுக்கா, எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மாமா நேத்துல இருந்து சாப்பிடவே இல்லை. இட்லி சூடா வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு போய் மாடியில கொடுத்துருங்க. இதை வெந்திரிச்சான்னு பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம். கதிரே, அந்த கடமாவனத்துக்கு போன் பண்ணி அந்த லைன் கடைகள்ல வாடகையை வாங்க சொல்லு. சரிண்ணே. இவங்க வேற வந்துட்டாங்களே. ஏமா டிஃபன் எடுத்துட்டு வாங்கம்மா. போ வாரு. உட்காரு. ரேணுகா, ஞானம் எங்கம்மா? குளிச்சுக்கு கிளம்பிக்கு இருந்தாரு. ஏய், நடி பார்த்துட்டு இருக்க? வெறும் இட்லி இருந்தா போதுமா? சட்னி சாம்பார்லாம் எங்க? இந்த வரேன். ஓ ஓ எடுத்துட்டு வா. என்ன மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க? இட்லி என்ன வைக்கலப்பா, தட்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுல இருக்க. ஏண்டா கோச்சிக்கிற? செஞ்சுக்கிட்டு தானே இருக்கா? ஞானா, வாயா, உட்காரு. உட்கார், சாப்பிடு. ஞானா, வாயா, உட்காரு. உட்கார், சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன்பா, நேத்து பூரா சாப்பிடல, இன்னைக்கு வேணான்னா எப்படி? அம்மா காண்டி 2 இட்லி பிச்சு போட்டு சாப்பிடு. உட்காரு. நந்தினி, இட்லி வேடி. உட்காரு. என்னப்பா இது? நீ ஏப்பா எழுந்திருச்ச? யார் கூட உட்காந்து சாப்பிட சொல்ற? எப்பா வேணாப்பா, ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கான். மேல மேல கொத்தி பார்க்காதே. என்னம்மா பேசுற நீ? இந்த வீட்டில் உண்மையை பேசக்கூடாது நானு? ஞானோ, நீ இரியா, இரு, உட்காரு. பெரியோனே, நேத்து பூரா அவன் சாப்பிடலப்பா. நீ பேசுனதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே அவன் வந்திருக்கான். நான் சொன்னதுக்காண்டி வந்து உட்காந்துருக்கான். நேற்று வரைக்கும் காலடியிலே கிடந்தாரு. உண்மையை சொன்னோன்னே அப்படியே ரோசம் பொத்துட்டு வந்துச்சாக்கும். என்ன சொன்ன? சகிச்சுக்கிட்டு வந்திருக்காரா? அப்படி பார்த்தா நான் தான் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமேலாம் அப்படிலாம் வாழ முடியாது. என் கூட சரியா உட்காந்து சாப்பிட்ற தகுதி யாருக்கும் கிடையாதுமா. எப்பா, சாப்பிட்றவனை ஏப்பா நோகடிக்கிற? அப்ப எப்பதாம்மா நான் உண்மையை பேசுறது? காலையில பேசினா எந்திரிச்சோடனே பேசாதங்கிறிய, சாப்பிட போகும்போது பேசினா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேசாதங்கிறிய, ராத்திரியில் பேசினா படுக்க போகும்போது பேசாதங்கிறிய. வேற எப்பதாம்மா நான் பேசுறது? இப்பயும் சொல்றேம்மா, என் காசுல உட்காந்து சாப்பிட வேணாம்னு நான் யாரையும் சொல்லலை. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் எனக்கு சரிசமமாக உட்காந்து சாப்பிட்றதுனால எனக்கு தகுதியான ஆள் மட்டும் யாரும் நினச்சிடாதே, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்பா திரும்ப திரும்ப அப்படியே பேசுற? ஏம்மா, நீ அந்த மகனுக்காக பேசுனேன்னா இந்த மகனை விட்டுருமா. அவள் உட்காந்து சாப்பிடட்டும், நான் வெளியே போய் பார்த்துக்கிறேம்மா. மதுரையில் காசை விட்டு எறிஞ்சா காலமிக்கி விட்டு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. வாப்பா நீ. அண்ணே. என்னப்பா? ஞானம் அண்ணே, ஒன்னத்தான்.